இந்த பிள்ளைகளை வச்சு தகப்பனை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். என்ன? ஆனால் பிள்ளைகள் மீது சாபம் வர பண்ணுகிறது. அறிந்திருந்தோம். அப்படி என்னைய இந்த மாதிரி காரியத்திலலாம் நம்ம ஈடுபட்டால் என்ன சாபம் வரும்? சபை இதை தெரிந்திருக்கணும். தெரியாது இருக்காது, தெரிஞ்சிருக்கும், ஆனால் சொல்லாதிருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் வரமாட்டான். காலையில் சர்வீஸ் சொன்னாக்கா ஈவினிங் சர்வீஸில் ஆள் காணாத போயிடுவாங்க. நாட்டு நடப்பு சொல்கிறேன். நமக்கு ஜனம் இல்லை முக்கியம். ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் எங்கள் சபையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறத நான் பெருமையாக நினைக்கிற பொழுது ரொம்ப மேனிக்கும் நோக்காமல் பூமிக்கும் நோக்காமல் தான் பேச முடியும். நய வசனிப்பு. அதனால தான் என்ன நடக்குதுனாக்கா, பெருந்திரள் போகிற சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷகர்களையும் சுவிசேஷ கூட்டத்தையும் தேடி போகுது. இங்கேயும் குளிர்ச்சியான பிரசங்கம், அங்கேயும் இயேசு சமாதானம் தரார், சுகம் தரார். எதுவுமே சத்தியத்தின்படி கிடையாது. இதனால் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று வேதவாசம் சொல்லுகிறது. நீ வேதத்தை கேளாதபடி வேலத்தை வெறுத்தாய், நீ ஆசனாதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ ஏன் கேட்கறது கிடையாது, எவனையும் கேட்க விடுறதும் கிடையாது. சபையிலே முழங்க வேண்டிய சத்தியங்கள் என்று சில காரியங்கள் சபைக்குள்ளே தான் பேச முடியும். விசுவாசிகளுக்கு வந்து சேர வேண்டிய ஊட்டமே அதுதான், ஆவிக்குரிய மன்னாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனம் பிழைப்பான். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 107:20 அவர் தம் வசனங்களை அனுப்பி அழிவுக்கு விலக்கி குணமாக்குகிறார். யாருக்கு? தம்முடைய ஜனத்துக்கு. அது புறஜாதிகளுக்கு அது சுவிசேஷ கூட்டங்கள் இருக்கிறது. சபைக்குள்ளே பிரசங்கியார்கள் விருந்தாளி பிரசங்கியார்கள் வராங்க வச்சுக்கோங்க, முக்கிய விருந்தினர்கள். அவங்கெல்லாம் என்னென்னா சபையை ஸ்திரப்படுத்துறதுக்காக அப்போஸ்தலருடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் சபையை ஸ்திரப்படுத்துறதுக்கும் அபிஷேகத்தில் நடத்துறதுக்கும் வருகிறார்கள். அப்போஸ்தல நடவடிக்கையில் கதை கேட்கறதுக்கு வரல. கதை சொல்கிறவனையே என்கரேஜ் பண்ணக்கூடாது. நான் மந்திரவாதம் பண்ணேன், நான் திமிர்வாதம் பண்ணேன், நான் அந்த வாதம் பண்ணேன், இந்த வாதம் பண்ணேன்னு. அதை கேட்டு என்ன ஆக போகுது? கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு திசை திரும்பக்கூடாது சத்தியத்தை விட்டு. அவன் கொஞ்ச நாள் சாட்சி சொல்ல வந்தவன் கொஞ்ச நாள் பாஸ்டர் ஆகி அதே சர்ச்சில் இருக்கணும் கூட்டு போயிடுறான். ஏன்? மேய்ப்பனை அவ்வளோ அழகாக மேய்க்கிறாருன்னு அர்த்தம். நாம் கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. இதில் பாதிப்புக்குள்ளாவது என்ன? மேய்ப்பன் ஒரு விதமாக பாதிக்கப்பட்டுறான். ஆடுகளும் தவறான ஒரு போதனைக்குள்ளே வந்துடுது. பிள்ளைகள் மீது அப்படி என்ன சாபம் வருகிறது? என்ன சாபமெல்லாம் வரும்? என்ன சாபமெல்லாம் இந்த மாதிரி பாலியல் சர்ச்சையில் போனால் வரும்? அது தெரிந்து கொள்ள வேண்டிய சபை. அதுக்கு தான் இந்த காரியத்தை முதல் பகுதியிலே நான் பேசுகிறேன். என்ன சாபம் வரப்போகிறது, என்ன சாபம் வரும்? இந்த மாதிரி கள்ள தொடர்பில் இருக்கிற பிறனுடைய மனைவியாக இருக்கட்டும், பிறனுடைய புருஷனாக இருக்கட்டும், அதை திருடி கொள்கிறவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை, என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை நான் உங்களிடத்தில் வேத வசன நத்தாட்சியோடு சொல்ல விரும்புகிறேன்.